ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வடை குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த வடை ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி இல்லைனா ஒன்றும் பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே 5 பல்லு பூண்டை வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு 2 தக்காளியும் ஒன்றும் பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்து ஒன்றும் பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்க வேண்டியதான். நம்ம தக்காளி சட்னிலாம் செய்கிறதுக்கு வதக்குவோம்ல, அந்த அளவுக்கு இது வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளியோடு இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 15 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாவோ இல்லை மெலிசாவோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வேண்டாம்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கும் போதே ஒரு 4 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கலர் நல்லா மாறி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினாதான் இதுக்கு குழம்புக்கு டேஸ்ட்டு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காய தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மிக்சிலேயே தண்ணி சேர்த்து நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு சின்ன சைஸு புளியை வந்து 1 கப்பு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக வைங்க. அப்போ தான் வந்து நம்ம வடையெல்லாம் போட்ட பிறகு அந்த வடை எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துரும். அப்புறம் குழம்பு திக்னஸ் ஆகிடும். நீங்கள் வைக்கும் போதே குழம்பு திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு குழம்பே இருக்காது, தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போ மூடி போட்டு அது 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வடையை வந்து இப்போ இதில் சேர்த்துற வேண்டிதான். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. நீங்கள் வெறுமனே எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா சூடு ஆறி போய் சாப்பிட்டா கூட அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. இதோடைய ரெசிபியை மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வடையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். வடையை போட்ட உடனே ரொம்ப கிண்ட வேண்டாம். லைட்டாக டிப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த குழம்பு வந்து நீங்கள் எப்போவுமே சாப்பிடும்போது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னாடியாவது நீங்கள் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அந்த வடையெல்லாம் நல்லா அந்த குழம்போடு ஊறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இறக்கும் போது கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு சாப்பிட்றதா இருந்தால் இன்றைக்கே செஞ்சு வச்சிங்கன்னா இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.